திசைகாட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு திசைகாட்டி நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ், அதாவது காப்பீட்டுத் துறை பற்றியும் இந்த காப்பீட்டுத் துறையில் இருக்க வேலைவாய்ப்புகளை பற்றியும் அதற்காக என்னென்ன மாதிரியான படிப்புகளை மேற்கொள்ளலாம் போன்ற பல்வேறு தகவல்களை இந்த திசைகாட்டி நிகழ்ச்சியில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இது குறித்து பேசுவதற்காக ப்ரொஃபஸர் டாக்டர் ஜி மாணிக்கம் நம்ம கிட்ட இருக்காரு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. பொதுவாக இன்சூரன்ஸ்னாலே மக்களுக்கு பல்வேறு பார்வைகள் உண்டு. உங்களுடைய கண்ணோட்டத்தில் இன்சூரன்ஸ்னா என்ன, அதை பற்றி விரிவாக நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இன்சூரன்ஸுன்றது காப்பீடு, உயிர் காப்பீடு, மற்ற வகையான காப்பீடு இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்படி வந்ததுன்னா 1956 எல்ஐசின்னு ஆரம்பித்தாங்க, கவர்மெண்ட் கம்பெனி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். அப்படியே 2000 லிபரலைசேஷன் பண்ணாங்க. எல்லாமே லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் பண்ணும்பொழுது ஒரு கம்பெனியாக இருந்த நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது கவர்மெண்ட் கம்பெனி நிறைய கம்பெனிஸ் உருவாச்சு. 2000 ஆரம்பித்த அந்த ப்ரைவேட் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்றைக்கி 53 கம்பெனி வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 24 கம்பெனிஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், 29 ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆர் நான் லைஃப் இன்சூரன்ஸ். என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றுமே நம்ம எதிர்காலத்தை பற்றி நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஃப்யூச்சர் அன்சர்டனாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டு எல்லா கண்ட்ரிலையுமே இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் உண்டு. அந்த இன்சூரன்ஸில் பல வகையான வகைகள் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அதில் வருது, அதுக்கப்புறம் மோட்டார் இன்சூரன்ஸ் வருது, மரைன் இன்சூரன்ஸ் வருது, ஃபயர் இன்சூரன்ஸ் வருது, எண்ணற்ற வகைகள் இருக்குது. இன்றைக்கி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரி, ஒரு லார்ஜஸ்ட் எக்கனாமி. எமர்ஜிங் எக்கனாமிக்ஸில் இந்தியா 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி. நல்ல வளர்ச்சி இருக்குது. 2000 இப்போ சமீபகாலமாக லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் 12 to 15% நல்ல க்ரோத் இருக்குது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இது நம்ம எப்படி சொல்லணும்னா சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஏகப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கும் இதனால் நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்க. ஸோ இப்படி நம்ம சொல்லிட்டு போகலாம். இந்த இன்சூரன்ஸ் துறையில் எத்தனை பிரிவுகள், எத்தனை கிளைகள் உண்டு? எத்தனை கிளைகள்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக இது பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், அவங்க தான் மேஜர். இன்றைக்கி ப்ரைவேட்டைஸ் பண்ணாலும் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்தாலும் எல்ஐசி தான் மேஜர். 70% ஆஃப் தி பிஸ்னஸ் அவங்க கையில் தான் இன்னும் இருக்குது. ப்ரைவேட் செக்டாரில் நல்லா பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, பஜாஜ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இவங்க ப்ரைவேட் இன்சூரன்ஸ் நல்லா பண்ணுறாங்க. இது தவிர நான் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ் 4 இருக்குது. அதாவது நேஷ்னல் இன்சூரன்ஸ், நியூ இந்தியா அஷூரன்ஸ், ஓரியண்டல் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், இப்படி 4 கம்பெனிஸ் இருக்குது. இது தவிர நிறைய கார்ப்பரேட்ஸ். ஸோ இந்தியாவில் எப்படி இன்சூரன்ஸ் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏன்னு ஒரு அமைப்பு இருக்குது, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ எல்லா துறைக்குமே ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க. இந்த துறையில் ஐஆர்டிஏன்னு இருக்காங்க. அவங்க தான் பாலிசி கைட்லைன்ஸ்லாம் போட்டு இந்தியாவில் ஒரு நிறுவனம் பண்ணணும்னா வெளிநாட்டு நிறுவனம் நேரடியாக அவங்களோட தொழிலை இன்சூரன்ஸ் துறை பண்ண முடியாது. அப்போ இந்தியன் பிஸ்னஸ், இந்தியன் சப்சிடரியோட தான் அவங்க பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு பெரிய நிறுவனமும் அங்கே நிபுணத்துவம் வாங்கின அந்த பெரிய கம்பெனி, ஆமாம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா சன் லைஃப் கனடா அந்த கம்பெனி இருக்காங்க, அவிவா அவங்க இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏஐஜி, இந்த மாதிரி எல்லாம் ஃபாரின் கம்பெனிஸ். தே ஹவ் காட் 100-200 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கண்ட்ரி. பிரிட்டனில் நல்லா பண்ணியிருக்காங்க, யூஎஸ்ஏல நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இவங்களோட நம்ம இந்தியன் பேங்க்ஸ் ஆர் இந்தியன் லீடிங் கார்ப்பரேட்ஸ் லைக் ரிலையன்ஸ், டாட்டா, இவங்க டைப் வச்சு தான் இங்கே பண்ணுறாங்க. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது 26% இருந்தது, ஏதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இதுக்கு வேண்டிய மூலதனம் அதிகம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பிரேக் ஈவன் ஆகுனா 7 வருஷம் ஆகும். 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ராஃபிட்டே பார்க்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் மூலதனம் உள்ள நல்ல கம்பெனி, நிபுணத்துவம் உள்ள கம்பெனிஸ், இதெல்லாம் இதில் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரீஇன்சூரன்ஸ், இதிலெல்லாம் நல்ல நிபுணத்துவம் வாங்கின அந்த கம்பெனியோட இந்தியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் சுந்தரத்துலேருந்து நிறைய கம்பெனிஸ் ஒரு 29 கம்பெனி நான் லைஃப்பில் இருக்கிறாங்க. எண்ணற்ற ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். இந்த இன்சூரன்ஸ் துறையில் எந்தெந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கலாம்? இப்போ இன்சூரன்ஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷலைஸ்டு, வெரி நிஷ்
பூமிங் செக்டார்னு நம்ம சொல்கிறோம் மற்ற செக்டார்ஸ் மாதிரி. ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண உங்கள் லைஃப் வந்து சேவ்டுன்ற மாதிரி ஆகும், ஃப்யூச்சர் வந்து சேவ்டு. அது என்ன எவென்ச்சுவாலிட்டி வந்தாலும் இப்போ பண்ணிக்கலாம். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை வாய்ப்புகள்னு கேட்குறீங்க. வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த மார்க்கெட்டிங் சைடில் வந்து ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ், அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க, எல்ஐசி ஏஜென்ட், இல்லைன்னா இன்சூரன்ஸ் அட்வைசர்னு சொல்லுவாங்க. அது வந்து அதிகமான ஜாப்ஸ் இருக்குது, அதாவது மக்களுக்கு கொண்டு போகணும் இந்த ப்ராடக்ட். அது தவிர பேக் ஆஃபீஸில் வந்து நிறைய இருக்குது, அவுட் சோர்சிங் ஜாப்ஸ் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் வந்து இதில் இருந்தால் தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்பெஷலைஸ்டுன்றதுனால டாக்டர்ஸ் இதில் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில். ஏன்னா ஏதாவது ஒரு கிளைம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம்னா டாக்டர்ஸோட என்ன அசஸ்மெண்ட் தேவைப்படுது நம்மளுக்கு. அதனால் டாக்டர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு, லாயர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு. லீகல் இஷ்யூஸில் வந்து எப்படி என்ன சட்டம் என்ன சொல்லுது, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி என்ன சொல்லுது, இது மாதிரியான விஷயங்களை சொல்கிறதுக்கு லாயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அட்வொகேட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இது தவிர ஐடி பேக் போன், டெக்னாலஜி இல்லைன்னா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி இஐஏ இருக்குது. எப்படி சொல்கிறதுனா முன்னெல்லாம் வந்து பாலிசி நம்ம ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இன்சூரன்ஸ் வந்து எலக்ட்ரானிக் மோட்லேயே வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா டிமேட், அந்த மாதிரி வர டிமெட்டலைசேஷன் இதில் வருது. இதுக்கு வந்து அரசாங்க நிறுவனங்கள் என்எஸ்டிஎல், சிஎஸ்டிஎல், நான் இங்கே இருக்கக்கூடிய கார்வி, கேம்ஸ் இவங்களாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ லட்சக்கணக்கான டேட்டாஸ், இதுக்கு வந்து நம்ம ஐடி சப்போர்ட் அந்த பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு கிளைம் எப்படி வரும், இல்லை ஒரு பாலிசிக்கு வந்து எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும், இல்லை அந்த லாஸஸ் எப்படி, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபினான்ஷியல் விஷயங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் பண்ணுறாங்க. அண்டர் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன, அது இல்லாமல் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு கிராப் இன்சூரன்ஸுன்னு தேவை, அவங்க தேவை. ஸோ இப்படி எண்ணற்ற கன்சல்டன்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட அசோசியேட் பண்ணுறாங்க. ஒரு கிராஜுவேட்டாக உள்ளே போனோம் அப்படின்னாக்கா ஒரு இன்சூரன்ஸ் துறையில் இத்தனை வகையான வேலை வாய்ப்புகள் வந்து உண்டு. நிச்சயமாக ஒரு மாணவரோ ஒரு இளைஞரோ வந்து ஒரு நிறுவனத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது எந்த மாதிரியான கல்வி தகுதி வந்து நிறுவனம் வந்து எதிர்பார்க்குது? ரைட், ஒரு பேசிக்கலி வந்து ஒரு கல்வி தகுதின்னு கிடையாது, 10th பாஸ் பண்ணால் கூட போதும். இப்போ வந்து 10th இருந்த குவாலிஃபிகேஷன் இப்போ +2 ஆக்கியிருக்காங்க. ஐஆர்டிஏல ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அதாவது லைசன்ஸ். அந்த இன்சூரன்ஸுன்றது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு சொன்னது டெக்னிக்கல் கைண்ட் ஆஃப் எ ப்ரொஃபஷன். ஒரு கஸ்டமரை பார்த்து அவங்களுடைய நீட்ஸை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற சொல்யூஷன் கொடுக்கணும். அதனால் இதுக்கு ஒரு ட்ரெயின்டு பீப்புள், ஸ்கில்டு பீப்புள் இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் +2ன்னு வச்சுருக்காங்க. இதில் வந்து அவங்க வந்து ஒரு 1 month ட்ரைனிங் கொடுத்து, நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அக்ரிடேட் பை ஐஆர்டிஏ. அந்த இன்ஸ்டியூட்டில் நம்ம வந்து அந்த எப்படி போகணுன்னா, இந்த நிறுவனங்கள் இருக்குது இல்லைங்களா, எஸ்பிஐயோ இல்லை எல்ஐசியோ, இந்த மாதிரியான நிறுவனங்களில் வந்து நான் வந்து 24/7 நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க. யார் வேணா விஆர்எஸ்ஸோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை ஸ்டூடெண்ட்டோ யாருன்னா பார்ட் டைமாக ஜாப் பண்ணுறதுனாலும் இது பண்ணலாம். இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, இந்த பிஸ்னஸ் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டும் பண்ணலாம், இல்லை ஒரு நிறுவனத்துக்காக முழு நேரமாகவும் ஒர்க் பண்ணலாம். இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டாக பண்ணணும்னா ஒரு அட்வைசராக போகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். 1 month ட்ரைனிங் அட்டன் பண்ணி அதுக்கு வேண்டி ஒரு லைசன்சியேட் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அது வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. தென் யூ ஆர் எலிஜிபிள் டு மார்க்கெட், செல் தி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எ பர்டிகுலர் கம்பெனி. இது ஒரு சேனல். டிஸ்ட்ரிபியூஷன் சேனலில் ஏஜென்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸ் பண்ணுறது ஒன்று. அப்புறம் புரோக்கர்ஸ்ன்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 கம்பெனிக்கு அவங்க தே ஆர் நாட் அட்டாச் டு ஒன் கம்பெனி, தே கேன் டூ செவரல் கம்பெனிஸ். அதாவது ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் தான் மட்டும்தான் கல்வி தகுதி வந்து 12ஆம் வகுப்பு எதிர்பார்க்குறாங்க. நார்மலாக வந்து இது பண்ணால் அந்த கல்வி தகுதி தேவையில்லை. இல்லை, இப்போ அதே ஒரு கிராஜுவேட்டாக இருக்காருன்னு வச்சிங்களேன், ஒரு பிகாமோ இல்லை பிபிஏவோ எனி கிராஜுவேட் ஃபார் தட் மேட்டர், அவர் வந்து மேலே வந்து இதுக்கு வந்து இன்சூரன்ஸுக்கு படிப்புகள் இருக்குது. பிஜி டிப்ளமோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க, வேரியஸ் அதர் யூனிவர்சிட்டிஸில் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாமே பிரத்யேகமாக அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்தியன் ஆக்சுவரியல் இன்ஸ்டியூட்னு இருக்குது, மும்பையில் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்சுவரிஸ்ன்னு சொல்லிட்டு புனேயில் அது இருக்குது. இந்த மாதிரி ஹைதராபாத்தில் இருக்குது, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆக்சுவரியல் சயின்சஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி பிரத்யேகமான இன்ஸ்டியூட்ஸில் பிஜி டிப்ளமோ கொடுக்குறாங்க, எம்பிஏ கொடுக்குறாங்க. அந்த இன்சூரன்ஸ் படிச்சுட்டாக்கா டைரெக்டாகவே அவங்க வந்து கம்பெனியில் கேம்பஸ் ரெப்ரூவ்மெண்ட்டோ இல்லை அந்த துறை சார்ந்த வேலை என்னென்ன வேலை இருக்கோ அங்கே அப்ளை பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வேண்டிய ஊதியம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்டிங் for 15,000 to 20,000 per month. அவங்க வந்து எல்பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs லேக்ஸ் பெர் ஆனம் வந்து அவங்க சம்பாதிக்கலாம்.
ஸோ இப்படி அவங்க ஒரு என்ட்ரி லெவலில் ஆரம்பித்து தே கேன் கோ மூவ் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் போயிட்டே இருக்கலாம் மேலே. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து அட்வைசராக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு டீம் லீடர் ஆவாங்க, நிறைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக மாதிரி. போத் பிரைவேட் கன்சர்னுக்கும் சரி, அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே சரி. எல்ஐசிக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஏன்னா இப்போ த ஃபீல்ட் இஸ் காமன் ஃபீல்ட் ஃபார் போத் பிரைவேட் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்றதுனால ஐஆர்டிஏ மானிட்டர் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து அசோசியேட் இருக்குது. இதை வந்து அவங்க வந்து ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து 9 to 5 மாதிரியும் வேலை செய்யலாம், இல்லை நான் தான் என்டர்பிரனர் அந்த மாதிரி நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நல்ல லெவல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணிவிட்டு எம்டிஆர்டின்னு சொல்லுவாங்க, $1 million ரவுண்ட் டேபிள் அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சிஇஓ கிளப் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க தனியாகவே என்ன பண்ணுறாங்க, இந்த காப்பீடு நிறுவனங்களும் அவங்க சின்ன மினி ஆஃபீஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து தே ஆர் த அம்பாசிடர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ அப்படியும் என்ன பண்ணலாம், இருக்கக்கூடிய இதில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க, காப்பீட்டு துறையில் இருக்கக்கூடியவங்க யாரும் ரைட் இளைஞராகவோ இல்லை வந்து பெண்மணிகள் யாராக இருந்தாலும் குடும்ப தலைவி யாராக இருந்தாலும் இதை வந்து எடுத்து பண்ணலாம். இப்போ மாணவர்கள் மற்ற துறைகளை விட இந்த துறையை வந்து ஏன் குறிப்பாக எடுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இன்சூரன்ஸ் துறையை? ஆமாம், இன்சூரன்ஸ் துறை எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் முதல்ல ஃப்ரீடம் கிடைக்குது உங்களுக்கு. அதாவது கன்ஃபியூஷியஸ் சொல்லியிருக்காரு, நீ என்ன ஜாபை வந்து எடுத்திருக்கியோ அது ஒரு பேஷனோடு எடுத்தினா அது வேலையாகவே உனக்கு தெரியாது, அது ஒரு ஹாபி மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வேலையை எடுத்துகிட்டு பல வேலைகள் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கலாம் நீங்கள், அது இல்லாமல் ஃபினான்ஷியல் அட்வைசராக நீங்கள் இருக்கலாம். அதுக்கு வேண்டிய எக்ஸாமினேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் விற்கலாம். அதுக்கப்புறம் வேரியஸ் அதர் என்ன சொல்கிறது ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இதுக்கெல்லாம் விற்கிறது கூட இதுக்கு வேண்டிய டெக்னிக்கல் ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வேண்டிய லைசன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்குது, அந்த இன்ஸ்டியூட்லேருந்து வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹோல்சமாக என்ன பண்ணலாம், ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்னு போகலாம். உங்க மேல ஒரு நண்பகத்தன்மை, எனக்கு தெரிந்த பல நண்பர்கள். இந்த நண்பகத்தன்மை வரணும்னா நம்ம என்ன பண்றது? இதுக்காக என்ன பண்றதுன்னா, இன்சூரன்ஸ் துறையில வந்து நம்பகத்தன்மை மிக முக்கியமான ஒரு விஷயம். யார்கிட்டயும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆமா. சோ ஒருத்தர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணணும்னா அவர் என்ன மாதிரியான செயல்கள் இதுக்கு முன்னாடி ஈடுபட்டிருக்கணும்? என்ன ஈடுபடுங்கன்னா, முதல்ல வந்து அப்டேட் பண்ணிக்கணும், தன்னை தயார்படுத்திக்கணும், உண்மையா இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், நல்ல சொல்யூஷன்ஸை வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லணும். ஃபஸ்ட்டு உங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து புரிஞ்சிக்கணும் அவங்க தேவை என்ன, நீட் அசஸ்மெண்ட். இது இன்சூரன்ஸ் வந்து கஸ்டமைஸ்டு சொல்யூஷன். கஸ்டமர்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு பிராண்டிங் தான் பார்ப்பாங்க, இந்த பேர் இருந்தாலே முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ தன்னோட நிறுவனத்தை வந்து பிராண்டிங் ஆக்கணுமா? ஆமாம், நிச்சயமா. இப்போ வந்து இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனமே பிரபலமான அதான் இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனமே வந்து பிரபலமான நிறுவனங்கள், எல்ஐசியிலேருந்து எஸ்பிஐலேருந்து இன்னைக்கு ப்ரைவேட் செக்டாரும் எல்லாமே பெரிய ஜாமவான்கள். ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் பார்க்குறோம், டாட்டா பார்க்குறோம், எல்லாமே வந்து பெரிய ஜாமவான்கள். நல்ல பல துறைகளில் இருக்கக்கூடிய ஒரு காங்குளமேரேட். அதில் அந்த பிராண்டிங் வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பர்சனல் பிராண்டிங் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரிலையன்ஸை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ரிலையன்ஸ் அட்வைசராக நம்ம போகும்போது நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறோம், நம்ம வந்து உண்மையை தான் சொல்கிறோமா, நம்ம ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கா, என்னுடைய நிறுவனத்தோட ப்ராடக்ட் மக்களுக்கு என்ன மாதிரியான உபயோகத்தை கொடுக்குது, ஒரு நீண்ட கால பயனை கொடுக்குதா, ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கொடுக்குதா, அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்களுடைய வாழ்க்கை வாழும் பொழுதும் அதுக்கு வேண்டிய ரிட்டர்ன்ஸு, அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய அந்த டிபெண்டன்ஸுக்கு இதெல்லாம் சரியாக இருக்கா இப்படின்றது. எதுக்காக இன்சூரன்ஸ் மக்கள் போடுறாங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கணும். அது இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், மக்கள் பொதுவான லேண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போது முதல்ல என்ன பண்ணுறோம், கோல்டில் தான் எதுவுமே போடுறோம், அதுக்கப்புறம் பேங்க் டெபாசிட்ஸில் போடுறோம், அப்புறம் லேண்டில் போடுறோம். இது ஒரு நல்ல அவென்யூ. ஏன்னா இன்றைக்கி வந்து ஐஆர்டிஏ வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதனால் நல்ல ரிட்டர்ன்ஸ் நிறைய கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. இந்தியா வந்து நல்லா போயிட்டுருக்கு, அடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டுருக்கு, டெக்னாலஜி யூஸ் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் வந்து தன்னோட எதிர்காலத்தை வந்து இன்சூரன்ஸ் துறையில் தான் செலுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் அவர் வந்து ஃபேஸ் பண்ண வாய்ப்பு உண்டு? என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன்று ரெஜெக்ஷன். ஏன்னா இன்றைக்கி இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 வந்து பார்த்தீங்கன்னா 1000 கணக்கில் இருந்தது. இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கு 20 லட்சத்துக்கிட்ட இந்தியா முழுக்க இன்சூரன்ஸ் அட்வைசர் இருக்காங்க. முதல்ல ஒரு காமனாக நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போயிட்டு நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், நீங்கள் ஒரு பாலிசி போடுங்க அப்படின்னாக்கா முதல்ல ரிஜெக்ஷன் தான் பண்ணுவாங்க. நான் நிறைய பாலிசி போட்டுட்டேன்பா அப்படின்னு. ஸோ அவங்கள வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஃபாலோ அப் பண்ணுறோம், அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட். இப்போ எல்ஐசி பார்த்தீங்கன்னா எல்ஐசி சிங்கிள் ப்ரீமியம் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்தாங்க.
இன்றைக்கி சிங்கிள் ப்ரீமியமோட பிஸ்னஸ் தான் பார்த்தீங்கன்னா 70% அவங்களுடைய ப்ரீமியமாக கிடைக்குது. இப்போ இந்த வருடத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய சிங்கிள் ப்ரீமியம்ன்ற ப்ராடக்ட்டு நார்மலாக ரெகுலர் ப்ரீமியம்னா என்ன, நம்ம மந்த்லி கட்டுவோம், குவார்ட்டர்லி கட்டுவோம். அந்த ப்ரீமியம் பிஸ்னஸோட ஒரே ப்ரீமியம் கட்டினாக்கா இவ்வளோ பெனிஃபிட்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி கொண்டு வரும்பொழுது அதை நீங்கள் எடுத்து போயிட்டு எப்படி உங்களுடைய நெருங்கினவங்களுக்கு அது அந்த பிஸ்னஸில் இருக்கணும். முதல்ல எடுத்தோடனே சக்ஸஸ் வராது. முதல்ல ஒரு கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் ஒரு 15 பாலிசி பண்ணாக்கா நீங்கள் வந்து அதில் வந்து லைவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். முதல் வருஷம் 15 பாலிசினா வேல்யூ பற்றி கணக்கு கிடையாது. 15 லைஃப்ஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா யூ ஆர் தேர் இந்த கம்பெனி ஃபார் நெக்ஸ்ட் 2 to 3 years. இது வந்து இந்த லைசன்ஸ் எக்ஸாமினேஷனும் பார்த்தீங்கன்னா 2 to 3 years கொடுத்துருக்காங்க. இந்த அரசு வந்து இந்த காப்பீட்டுத் துறைக்கு எந்தெந்த மாதிரியான சலுகைகள் வழங்குது? இந்தியாவில் இதனுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு? இந்தியாவில் வளர்ச்சி நல்லா இருக்குது. இந்தியா இஸ் ஹைலி பாப்புலேட்டட். நம்ம வந்து 125 பில்லியன் 125 crores இருக்கிறோம் இல்லையா? 1 பில்லியன் ப்ளஸ் பாப்புலேஷன் இருக்கும்போது நம்ம அந்த இன்சூரபிள் பாப்புலேஷன்றது ரொம்ப கம்மி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்னா அரௌண்ட் 30 to 40 crores தான் இன்சூர் பண்ணக்கூடிய ஒரு பாப்புலேஷன் இல்லையா? அதில் வந்து எல்டர்லி இருக்கிறாங்க, சில யூத் செக்மெண்ட்ஸும் இருக்கிறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதில் நம்ம டேப் பண்ணது எவ்வளோனா இது வரைக்கும் 25% தான் நம்ம டேப் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் எக்ஸ்பொனென்ஷியலி அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இப்போ மற்ற மார்க்கெட்ஸ்லாம் சேச்சுரேட்டட் ஆகிப்போச்சு. இப்போ USA, யூரோப்பியன் நேஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே த்ரூ இன்சூரன்ஸ் தான், தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் பண்ணுறோம். நம்ம போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சலுகைகள் எந்த சலுகை? கவர்மெண்ட் அரசாங்கத்தோட சலுகைகள். அரசாங்கத்தோட சலுகைகள் நிறைய பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 26%ன்றது நீங்கள் 49% வரைக்கும் FDI அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியன் கம்பெனிஸோட அந்த டைஅப் வந்து பண்ணியிருக்காங்க. 49 ஈவன் 74 கூட சில இடத்துல அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 74% என்ன பண்ணுறாங்கன்னா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், நிறைய சப்போர்ட் கொடுக்கலாம். அதாவது சப்போர்ட் ஃபார் த மார்க்கெட்டிங் பர்சனல், அட்வர்டைசிங் நிறைய பண்ணலாம், ப்ரொமோஷன்ஸ் நிறைய பண்ணலாம். ஸோ இப்படி கிளைம் இப்போது மக்களுக்கு எப்படி நம்பகம் வரணும்னா உங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட் நல்லா இருக்கணும் உங்கள் நிறுவனத்தில். இப்போ இதில் வந்து இன்சூரன்ஸ் அட்வைசரோட வேலை, அதாவது ஏஜென்ட்டு நம்ம LICயில் சொல்லுவோம், மற்றதில் அட்வைசர்னு சொல்லுவோம். இவங்களுடைய வேலை என்ன முக்கியமானதுன்னா ஏதோ பாலிசியை போட்டுட்டோம், ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு கூடாது. ஃபுல் சர்வீஸ். அவருடைய என்ன கிளைம்ஸ் வந்தாலும் இல்லைங்களா, ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்தாலும் இல்லை மோட்டார் இன்சூரன்ஸாக இருந்தாலும் இல்லை வேறு லைஃப் இன்சூரன்ஸாக இருந்தாலும், லைஃப் இன்சூரன்ஸில் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்டோமெண்ட் பாலிசின்னு இருக்குது, மணி பேக் பாலிசி இருக்குது, ரிட்டையர்மெண்ட் பாலிசின்னு இருக்குது. எந்த பாலிசி போட்டாலும் அவங்களுக்கு வரக்கூடிய தேவைகளுக்கு நீங்கள் வந்து யூ ஷுட் பி தேர். எனக்கு தெரிஞ்ச அட்வைசர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து என்ன சொன்னாலும் கரெக்டாக அவரே நோட் பண்ணி வச்சுப்பார் டைரியில். இந்த டேட்டில் இவருக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் இவங்களுக்கு. அவர் ஒரு தனி ஆஃபீஸ் மாதிரி இஸ் எ இன்ஸ்டிடியூஷன் பை இட் செல்ஃப். அழகாக பண்ணுறாரு. இஸ் ஏர்னிங் 40 to 50,000 வித்தவுட் எனி எஃபர்ட். அவர் ஒரு கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளான் வச்சிருக்காரு. இந்த தொழிலில் வந்து இறங்கலாம், தாராளமாக இறங்கலாம். அதாவது முதல்ல கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்துல போக போக வந்து நல்ல இதுவாயிடும். கண்டிப்பா சார். இன்னைக்கு நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நேயர்களுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறோம். உங்களோட ப்ரெஷியஸான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. காவிரி தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். திசை காட்டி நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து வேறொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி.